நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சரிங்க குருஜி, எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருங்க. நாங்க அப்படியே ஊர் பக்கமா போய் சேர்ந்துடுறோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க குருஜி, உங்க தவசத்துக்கு நாங்க நிச்சயமா வந்து சேர்ந்துடுவோம் குருஜி. இப்படி வா, சூப்பரா போட. சொல்லுங்க பக்கத்துல வா. நீங்க 2 பேரும் என் கூட வரீங்க. சும்மா வாய முடுங்க குருஜி. எங்களையும் உங்களை மாதிரி முட்டா பையன் நினைச்சிட்டீங்களா? நாங்க எதுக்கு தேவையில்லாம எங்க உயிரை பணைய வைக்கணும்னு சொல்லுங்க. முடியாது, வரவே முடியாது. உங்களை சிறையில தள்ளிடுவேன். ஐயோ, வாழ்க்கை முழுக்க அங்கேயே இருந்து சாக இல்ல வேண்டியது. இல்ல இல்ல இல்ல, வேண்டாம், தயவு செஞ்சு நீங்க அப்படி பண்ணாதீங்க குருஜி. கண்டிப்பா பண்ணதான் போறேன். ஏன்னா அந்த வேலை சிட்டிக போடுற அளவுக்கு சுலபமானது. இப்ப நான் கிளம்புறேன். குருஜி, எதுக்காக இப்படி நீங்க பிடிவாத பிடிக்கிறீங்க? அந்த நரமாமிச சாப்பிடுற புளிய நீங்க பார்க்கதான் போறீங்களா? அது உங்களை கடிச்சு தின்னுரும். தலைய போறீங்க. முட்டாளுங்களா, நான் இப்ப போறது புலிய பாக்குறதுக்கு இல்லடா, என்னோட பூஜையை முடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். எது பூஜையா? ராத்திரி நேரத்துல அழகான தேவதையோட பூஜை. அங்க போறான் போல இருக்கிற மணி. நல்லா வாங்கிட்டு வருவான். மகாராஜா என்ன நினைச்சாரு? பெரிய வீரன்னா இல்ல தீரன்னா இல்ல பெரிய வேட்டைக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்காரா? அன்னைக்கு குஸ்தி போட விட்டாரு, பிசாச பிடிக்க அனுப்புனாரு, ஒரு நாள் சொர்க்கத்துக்கே அனுப்ப பார்த்தாரு. இப்ப என்னடானு புளிய வேட்டையாட போகணுமாமே. அம்மா, எச்சரிக்கை, அம்மாவோட தடிக்கிட்ட இருந்து தூரமாவே இருங்க. முதல்ல ஒன்னு சொல்லுங்க, மகாராஜா கிட்ட அனுமதி வாங்குனீங்களா? நாம சுற்றுலாக்கு போறோமா இல்லையா? இல்ல. போறோமே, போறோம். எங்க போக போறோம்? தேவி சௌதாமணி, நான் கொஞ்ச நாளைக்கு மகாராஜா கூட ஒரு சுற்றுலாவுக்கு போக போறேன். அதனாலதான் இப்போ உன்னை பார்க்கலான்னு வந்தேன். வாமா. தத்து, நான் வந்துட்டேன். ஆஹா, அழகு தேவதை. ஆமா, நீ இப்ப எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க? உங்க கூட தான் தத்து. ரொம்ப சந்தோஷம். இல்ல, என்னால உன்னை கூட்டிட்டு போக முடியாது. ஆனா நான் உங்க கூட வரணும்னு முடிவு பண்ணிட்டேனே. எதுக்காக பண்ண? ஏன் முடிவு பண்ண? இது சாத்தியமே இல்ல. நான் மகாராஜா கிட்ட என்ன சொல்றது? தத்து. தத்துவா? நான் மகாராஜாவை தத்துன்னு எப்படி சொல்றது? அவரு என்ன நினைப்பாரு? தத்து, நான் இந்த வீட்லயும் ராஜ தர்பார்லயும் நடனம் ஆடுறதுக்கு மட்டும் இல்ல. எனக்கு தெரியும் சௌதாமணி தேவி. நீ என்ன மட்டும்தான் அன்பா காதலிக்கிறதுக்காக பிறந்திருக்க இல்லையா? தள்ளி நில்லுங்க, பேச்ச மாத்தாதீங்க. எனக்கும் காட்டை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் அங்க இருக்கிற மயில பார்த்து நடனம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். மயில பார்த்து உன்னால எப்படி நடனத்தை கத்துக்க முடியும் சௌதாமணி தேவி? நானே உனக்கு நடனம் ஆட கத்து கொடுக்கறேன். வா, என் பக்கத்துல வா. இல்ல, நான் காட்டுல மயில் நடனம் ஆடுறத பார்க்கணும். முடியாது. ஆமா, நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. முடியாது. நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா எடுத்ததுதான். நான் வருவேன். வரக்கூடாது. கண்டிப்பா வருவேன். வரக்கூடாது. வருவேன். வரக்கூடாது. கண்டிப்பா வரலாம். தத்து, நீங்க ரொம்ப நல்லவரு. இல்ல, நான் வாய் தவறி அப்படி சொல்லிட்டேன். உண்மையிலேயே நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ இல்லாம தனியா என்னால எப்படி காட்டுல இருக்க முடியும் தான் சொல்ல வந்தேன். ஆனா ஒரு விஷயம், காட்டுல நீ என்னை விட்டு கொஞ்சம் விலகியே இரு. புரிஞ்சுதா? அப்புறம் என்னோட கூடாரத்தையும் உன் கூடாரத்தை விட்டு கொஞ்சம் தூரமா அமைச்சுக்கிறேன். என்ன? அப்பதான் நான் உன்னை சந்திக்கிறதுக்கு வசதியா இருக்கும். யாருக்கும் சந்தேகமும் வராது. காட்டுக்குள்ள போய் என்ன பண்ணலாமா? மகாராஜா கூட வேட்டைக்கு போறதெல்லாம் சுற்றுலாவா எப்படி எடுத்துக்க முடியும்? நாங்க காட்டுக்கெல்லாம் வர மாட்டோம். ஐயோ சாரதா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, இது மகாராஜாவோட உத்தரவு. ஒருவேளை அந்த உத்தரவை மீறிட்டோன்னு வச்சுக்க, நமக்கு தண்டனை கிடைக்கும்.
இங்க பாரு அம்மா சாரதா, நம்ம காட்டுக்குள்ள போறது கூட ஒரு வகையான சுற்றுலா தான். அங்க விதவிதமான காட்டு விலங்குகள் இருக்கும், செடி கொடிகள் இருக்கும். மகாராஜா கூட சேர்ந்து அதையெல்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ல. உண்மையை சொல்ல போனா சின்ன வயசுல இருந்து காட்டை சுத்தி பார்க்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. பாத்தியா? காட்டு ஜீவன்கள்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அத தெரிஞ்சுதான் என் அப்பா உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாரு. என்னதே? இப்போ நீ என்ன சொல்ல வர? அதுக்கு அர்த்தம் என்ன? நான் ஒரு காட்டுவாசிங்கிறியா? இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க ரொம்ப சுத்தமானவரு, பவித்திரமானவரு, காட்டுல கிடைக்கக்கூடிய தேன் மாதிரின்னு. தலி நல்லதா போத்து. அப்படியாவது நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போக வாய்ப்பு கிடைக்கும்ல. கிடைக்கும். சரி, காட்டுக்கே போகலாம். எனக்கும் புலிய பார்க்கணும் போல இருக்கு. வேண்டாமா? காட்டுல புலியெல்லாம் இருக்காதுல்ல? இல்ல இல்ல அவ்வளோ நம்ம சமையல் கட்டிலே புலி இல்ல, காட்டுல புலி இருக்குமா என்ன? சின்ன சின்ன காட்டு மிருகங்கள் தான் இருக்கும். உதாரணத்துக்கு முயல் இருக்கும், மான் இருக்கும், மயில் இருக்கும், கிளி இருக்கும். அப்பலாம் அங்க என்ன மாதிரி ஒரு முயல் இருக்கும்ல. அப்ப சரி, இந்த முறை நம்ம காட்டுக்கே போகலாம். ராமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க நரமாமிசம் சாப்பிடுற புலி இருக்கு. ஒருவேளை இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா புலிலாம் தேவையில்லை, இவங்களே உன்னை கடிச்சு கொதறிடுவாங்க. மகாராஜா, இந்த ஊர் தலைவர் லக்கண்ணா உங்களை பார்க்க வந்திருக்காரு. வர சொல்லுங்க. மகாராஜா வாழ்க. மகாராஜா, நான் உங்களுக்கு பழங்கள் கொண்டு வந்திருக்கேன். சரி மகாராஜா. மகாராஜா, இவர்தான் லக்கண்ணா, இந்த ஊரோட தலைவர். நான் பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கேன் உங்க தரிசனம் கிடைச்சதுக்கு. மகாராஜா, இவருக்கு அந்த புலிய பத்தின தகவல்கள் தெரியும். என்ன மன்னிக்கணும் மகாராஜா, ஏன்னா அது புலி கிடையாது, ஒரு பயங்கரமான சாத்தான். அதால தன்னோட உருவத்தை மாத்திக்க முடியும் மகாராஜா. இருந்தாலும் அது எப்படி சாத்தியமாகும்? நானே என் கண்ணால பார்த்திருக்கேன் மகாராஜா. அவன் ஒரு பயங்கரமான மனுஷன். ராத்திரியில விசித்திரமான சத்தத்தை எழுப்புவான். இப்போ நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கீங்க, அத நீங்களே உணர போறீங்க. இத நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு மனுஷனால புலியோட ரூபத்துக்கு எப்படி மாற முடியும்? மகாராஜா சொல்றது சரிதான். உருவங்களை மாத்திக்கக்கூடிய கலைய என்ன மாதிரி அற்புதமான சக்திகள் இருக்கிறவங்களால தான் செய்ய முடியும் மகாராஜா. அது மட்டும் இல்லாம அந்த கலையை கத்துக்கணும்னா கடுமையான தவம் செய்ய வேண்டியிருக்கும். மணி, கிழவை எப்படி பொய் சொல்றான்னு பாத்தியா? இந்த கிழவை கேடுகட்ட பச்சோந்தி இவளா பேச வந்துட்டா. நீ சொல்றது சரிதான். மகாராஜா கிட்ட ஒரு மாதிரி இருப்பா, குரு மாதா கிட்ட வேற மாதிரி இருப்பா, அப்புறம் சௌதாமணி தேவி கிட்ட வேற மாதிரி இருப்பா. தலைய சிரிக்கிற மாதிரி ஏதாவது விஷயமா? இல்ல மகாராஜா, அவரு சொன்னதை நினைக்கும் போது எங்களுக்கு சிரிப்பா வந்துருச்சு. எப்படி ஒரு மனிதனால புலி மாதிரி அடிக்கடி மாற முடியும்னு நான் நினைச்சுக்கிட்டோம். சொல்றது உண்மைதான். குருதேவா, இது சாத்தியமா? ஆமா மகாராஜா, 1000 கோடி பேர்ல ஒருத்தனால மட்டும்தான் இந்த மாதிரி உருவெடுக்க முடியும். என்னாலேயும் முடியும். ஆனா நான் தான் பிரம்ம ஞானத்தை அடையணும்னு காத்துக்கிட்டு இருக்கேனே, அதனாலதான் நான் அதையெல்லாம் மறந்துட்டு என் வழியில போய்கிட்டு இருக்கேன். குருதேவா, உங்களுக்கு பிரம்ம ஞானம் கிடைச்சிருச்சா? அது அவ்வளவு சுலபம் கிடையாது பண்டித ராமகிருஷ்ணா. ஓ, அப்படிங்களா? பிரம்ம ஞானத்தை அடையணும்னா எத்தனையோ ஜென்மங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு.
நான் அதை கூடிய சீக்கிரமே அடைஞ்சிருவேன். லக்கனா, நீங்க என்ன பார்த்தீங்கன்னு மகாராஜா கிட்ட சொல்லுங்க. அத நான் மட்டும் பார்க்கல, ஊர்ல பல பேர் பார்த்திருக்காங்க மகாராஜா. ராத்திரி இருட்டான நேரத்துல அந்த பயங்கரமான மனுஷன் வருவான் மகாராஜா. அவன் பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருப்பான். அதுக்கப்புறம் தான் அவன் புலி மாதிரி தன்னோட உருவத்தை மாத்திப்பான். கடந்த சில நாட்களா அவன் எத்தனையோ கிராமத்து மக்களை பழி வாங்கியிருக்கான் மகாராஜா. கிராமத்து ஜனங்க எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. ஆனா இது எப்படி சாத்தியமாக முடியும்? சாத்தியம்தான். ஒரு மனுஷன் தன்னோட தவ வலிமையால எந்த விதமான சக்தியையும் அடைய முடியும். இருந்தாலும் குருதேவா, தவம் பண்ற ஒருத்தர் புலியா மாறி எதுக்கு அப்பாவி மக்களை கொடுமைப்படுத்தணும் சொல்லுங்க? அவன் கெட்டவனா மாறி இருக்கலாம் பண்டித ராமகிருஷ்ணா. நான் அவனை மனம் திருந்த வைக்கிறேன், நல்லவனா மாத்தி காட்டுறேன். மகாராஜா, எனக்கு என்னமோ வேற மாதிரி நினைக்க தோணுது. யாரோ ஒரு மனுஷன் தான் இப்படி வேஷம் போட்டுட்டு இருக்கணும். அதைத்தான் நாங்க எல்லாரும் சொல்றோம் பண்டிதரே. யாரோ உருவத்தை மாத்திட்டு இருக்காங்க. இல்ல நண்பரே, வேஷம் போட்டுக்கிறதுக்கும் ரூபத்தை மாத்திக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இருக்காத பண்டித ராமகிருஷ்ணா. ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. இல்ல குருதேவா, வேஷம் போடுறது ராமகிருஷ்ணா, லக்கண்ணா, நீங்க முழுசா சொல்லி முடிங்க. மகாராஜா, அது யாரா இருந்தாலும் இப்ப அவன் நரமாமிசம் சாப்பிடறவனா மாறிட்டான் மகாராஜா. அவன் மனுஷங்களோட ரத்தத்தை நல்லா ருசிக்கணுட்டான் மகாராஜா. சரி, ஆனா இப்போ இத பத்தி நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் தான் வந்துட்டேன்ல. அது மனுஷனா இருந்தாலும் புலியா இருந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நீங்க கவலையப்படாம உங்க வேலையை பாருங்க. ரொம்ப நன்றி மகாராஜா. மகாமந்திரியாரே, மகாராஜா, காட்டுக்கு நடுவுல ஒரு மரத்து மேல ஒரு மேடை அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இன்னைக்கு ராத்திரி நான் அதுல தான் தங்க போறேன். அந்த மேடை கிட்டத்தட்ட வீடு மாதிரி உயரத்துல இருக்கணும். புலி மட்டும் இல்ல, குரங்கால கூட வர முடியாத அளவுக்கு. அதாவது புலி, குரங்கு, ஓனாய், கரடி, காட்டுவாசிங்க, ஆதிவாசிங்க, இவங்க எல்லாரையும் அங்கிருந்தே நான் கண்காணிக்கிற அளவுக்கு நல்ல உயரத்துல அமைக்கணும்னு சொன்னேன். உத்தரவு மகாராஜா. ராஜகுரு அவர்களே, நீங்க சொன்ன மாதிரி ராஜ நர்த்தகி சௌதாமினி தேவி தங்குற இடம் மத்த இடங்களை விட தூரமா ஏற்பாடு பண்ணியாச்சு. அவங்க பாதுகாப்பாவும் இருப்பாங்க. ஆமா, அது அவங்களுக்கு தனிமை வேணும் இல்லையா? மயிலை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. மயில பார்க்கவா குருதேவா? இல்ல மகாராஜா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா மயிலோட நடனத்தை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்படியா? மயிலோட நடனத்தை பார்க்க வந்திருக்காங்களா? அப்ப சரி, அப்ப சரி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் குயிலோட இனிமையான குரலை கேக்குறேன். இல்ல இல்ல இல்ல, இது ஒன்னும் குயில் கிடையாது. இது கிளியோட குரல். இது குயிலோட குரல் தான். இல்ல, கிளியோட குரல் தான். இது குயிலோட குரல். நான் தான் சொல்றேன்ல, இது கிளியோட குரல்னு. ஆமா ஆமா, அது பறவை தானே எனக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனா அது என்ன பறவை? குயிலா இல்ல கிளியா? இது மைனாவோட குரலாச்சே. சின்ன வயசுல நான் எங்க அப்பாவோட வேட்டைக்கு போகும்போது இந்த சத்தத்தை கேட்டிருக்கேன். மைனாவே தான். ஒரு நிமிஷம், இது குரங்கோட சத்தம். ஆமாமா, இது கண்டிப்பா குரங்கோட சத்தம் தான்.
உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கே, சின்ன வயசுல இருந்து நீங்க இந்த காட்டுலயே பிறந்து வளர்ந்தவங்களா என்ன? அடுத்த குரலை நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமா, நான் சொன்னா சரியா தான் இருக்கும். அடுத்தது நீங்க தான். யாரும் பேசக்கூடாது. குருதேவா சொல்லுங்க. மணி கேள்வ எப்படி பயப்படுறான் பாடுறா பாடுறா. குருஜி என்னாச்சு குருஜி? வானத்துல நிலவ காட்டுறாரு. நெல்லாச்சோறு ஏதாவது ஊட்ட சொல்றீங்களா குருஜி? எதுவா இருந்தாலும் வார்த்தையை கக்கிலீங்க. என்ன சுவாமி? புலியா? சரியான பதில். இது புலியோட உருமல் தான். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கே, நீங்க கண்டிப்பா காட்டுல தான் வளர்ந்திருக்கீங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இது விளையாடுற நேரம் இல்ல. இங்க ஒரு புலி இருக்கு. மகாராஜா, இதை எடுத்துக்கோங்க. குருஜி புலி. சௌதாமணி, உங்களுக்கு என்ன பரவாயில்ல, எங்களை காப்பாத்துங்க. சுவாமி, புலியா? இங்க புலியெல்லாம் இருக்காதுன்னு நீங்க சொல்லித்தர கூட்டிட்டு வந்தீங்க. அதானே புலியெல்லாம் எங்க இருக்கு? யாரு சொன்னா? புலியெல்லாம் ஒண்ணு கிடையாது. இல்ல இல்ல எதுவும் இல்ல. மகாராஜா, நான் பூஜை பண்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. வீரர்களே, நான் இருக்கிற இடத்தை சுத்தி நில்லுங்க. அந்த புலியால என் பூஜைக்கு தடங்கல் வந்துடக்கூடாது. மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க. இந்த பக்கமா? மகாராஜா, மகாராஜா வாழ்க. மகாராஜா, ஆயுதங்கள் தயாரா இருக்கு. அப்புறம் புலி கூட பக்கத்துல தான் இருக்கு. வாங்க மகாராஜா, வேட்டைக்கு போலாம். இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். நாளைக்கு அதிகாலையில நான் அந்த மேடை மேல ஏறுறேன். ஓய்வு எடுக்க போறீங்களா? மகாராஜா, நீங்க இந்த நரமாமிசம் சாப்பிடுற புலியை தானே வேட்டையாட வந்திருக்கீங்க? மகாராஜா, மகாராஜா ஏதாவது பண்ணுங்க. மாம்சம் சாப்பிடுற புலியா? அப்படின்னா அது மனுஷங்களே சாப்பிடுமா? ஆமா, எனக்கும் தெரியும். அதனால தானே நான் பயந்து போயிருக்கேன். நீங்க ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்கீங்கன்னு எனக்கு புரியல. உங்ககிட்ட பண்டித ராமகிருஷ்ணா நரமாமிசம் சாப்பிடுற புலிய பத்தி சொல்லலையா? மகாராஜா எங்க அத வேட்டையாடுறதுக்காக தானே வந்திருக்காரு. உண்மைதான். அந்த புலியை வேட்டையாடுறதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். மகாமந்திரியாரே, சில நேரங்கள்ல நீங்க செய்யற காரியங்கள் ரொம்ப ரொம்ப வேகமாவும் ரொம்ப அவசரமாவும் இருக்கிறதா உங்களுக்கு தோணல? மகாராஜா, அதுதான் என்னோட சுபாவமே. சரி, நாம வேட்டைக்கு போலாமா? இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம் மந்திரியாரே. பிரயாணம் பண்ணி நான் கொஞ்சம் களைச்சு போயிட்டேன். இன்னைக்கு நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். நாளைக்கு அதிகாலையில அந்த மேடையில ஏறி அந்த புலிய வேட்டையாடுறேன். உத்தரவு மகாராஜா. சரி, எல்லாரும் அமைதியா இருங்க. மகாராணி, நீ இங்க என் கூட வாங்க. நம்ம கூடாரத்துக்குள்ள போலாம். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. சாரதா, குண்டப்பா. குண்டப்பாவன் குண்டப்பா. புலி. வீரர்களே, கவனமா இருங்க. எல்லாரையும் பாதுகாக்கணும். சுற்றுலாக்கு போறோம்னு சொல்லி ஏமாத்தி எங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டல. எங்களை கொல்லணும் நீ நினைச்சிருந்தா வீட்லயே எங்களை கொண்டு இருக்கலாம்ல. விஷம் கொடுத்து கூட கொண்டு இருக்கலாம். இல்ல இல்ல மேடம், எங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்து அந்த புலிக்கு எங்களை விருந்த படைக்கணுங்கிற அவசியம் என்ன வந்தது உனக்கு? ராமா, நான் எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன். ஒரு வேளை அந்த புலி என்ன சாப்பிட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? நீ எல்லாம் ஒரு மனிதலாமா? சுற்றுலா குளில் போல நீங்க குளில் வந்திருக்கே. குண்டப்பா, இல்ல இல்ல இல்ல, மகாராஜா தான் வந்தே ஆகணும்னு கட்டளை போட்டுட்டாரு. வீட்டுக்கு வந்தா நீங்க எல்லாரும் வெறும் பொட்டி பிடிக்க தயாரா இருந்தீங்க. நான் என்னதான் பண்ணுவேன்? அதனாலதான் இப்படி கூட்டிட்டு வந்துட்டேன். ஒன்னும் ஆகாது தலைப்பாக்கிட்டு. ஐயோ, நான் நல்லா மாட்டிக்கிட்டேனே. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? உன்னோட கனவு கூட நிறைவேற போகுது இல்லம்மா. நீதான் ரொம்ப ஆர்வமா
புளிய பார்க்கணும்னு சொன்னியே. அம்மா அம்மா என்ன சொல்றாங்கன்னா அவங்க புலிய பார்க்க தான் போறாங்களாம். ஆனா அதுக்கு முன்னால உங்களை ஒரு கை பார்க்க போறாங்களா? ஐயோ அம்மா, என்னம்மா நீ பெத்த புள்ளைய அடிக்கிறியே? அம்மா வேணாமா, வெளியில புலி இருக்குமா சொன்னா கேளு. வேணாமா அம்மா, அம்மா என்ன உள்ள வரவிடுமா, வெளியில புலி இருக்கு. ஒருவேளை நீ உள்ள வந்தனா நாங்க உன்னை கடிச்சு கொதறிடுவோம். ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்றது? வெளிய புலி இருக்கு, உள்ள பிசாசுக இருக்கு. மகாராஜா, மகாராஜா, வெளிய புலியோட சத்தம் கேக்குது. எனக்கும் தான் கேக்குது. மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த புலி இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கணும். அப்படிதான் தோணுது. மகாராஜா, 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 எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த புலி நம்ம கிட்ட தான் வந்துட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் பயப்படாதீங்க. வீரர்கள் வெளியே எச்சரிக்கையா இருக்காங்க, கூடாரத்தை காவல் காக்குறாங்க. ஏதாவது ஆபத்து வந்தா நம்ம எல்லாரையும் காப்பாத்திருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நாம தூங்கிடுவோம். மகாராஜா, மகாராஜா, சாரதா, அடே குண்டப்பா, என்ன உள்ள வர விடுங்களே. அம்மா, நீ அது என் மேல கருணை காட்டக்கூடாதாம்மா? நான் உன்னோட பையன்மா. உன் ஆசை மகனை புலி ஆசையா கடிச்சு திங்க போகுதுமா. ஐயோ ஐயோ ஐயோ, அம்மா அம்மா, என்ன மடிச்சிருமா, வேற வழியில. ஐயோ வலிக்குது, பரவாயில்ல பரவாயில்ல மாடி, எவ்வளவு வேலை அடிச்சுக்க. ஆனா நான் வெளியில போக மாட்டேன், வெளியில புலி இருக்கு. முடியாது, போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். மாட்டவே மாட்டேன், போக மாட்டேன். அமைதியா இருக்கிறத பார்த்தா புலி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதோட உருமல் சத்தமும் கேட்கல. வருணமாலா, சொல்லுங்க சுவாமி. என்னம்மா தூங்குறியா? ஆமா, ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கேன் சுவாமி. சரி, நான் உனக்காக ஒரு தாலாட்டு பாட்டு பாடுறேன். சரி, பாடுங்க சுவாமி. லல்லல்லா 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 லா லல்லல்லா லல்லா லா லல்லல்லா லல்லா. வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். யாரு யார் அது? அம்மா, வேணாம் வேணாம். இங்க யாருமே இல்லையே. நீ என்ன பெரிய வீரனா? உன் உயிருக்கும் சேர்த்து என்னோட உயிருக்கு ஆபத்து வர வைக்கிறியே. இந்த சத்தம் கிட்ட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னை தேடி வரேன். அனாவசியமா பயந்துட்டேன். இங்க ரொம்ப அமைதியா இருக்கு. உன் வாசலை தேடி வந்தேன், என் அன்பை உன்னிடம் தந்தேன். குருதேவா நட்ட நடு ராத்திரில எங்க பூஜை பண்ண போறாரு?
உனக்கு சாகணும்னு ஆசையா இருந்தா என்ன இங்க அறுத்துட்டு போயிடு. வாய மூடு. முட்டாள், இங்க இருக்கிறது புலி. உன் கூட சேர்ந்து அது என்னையும் பச்சையா சாப்பிட்ரும். நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் எனக்கும் பாதுகாப்பு. ஐயோ, திடீர்னு உருமல் சத்தம் கேக்குது, அப்புறம் திடீர்னு அடங்கிடுது. நிழல் மாதிரி ஏதோ ஒரு உருவம் வந்து வந்து போகுது. என்னையா நடக்குது? அப்புறம் நம்ம குருதேவர் நட்ட நடு ராத்திரியில இந்த மோசமான சூழ்நிலையில எதுக்கு வெளியில சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ ஆண்டவா, நீ தான் எங்களை காப்பாத்தணும். ஆச்சி! இந்த விசித்திரமான வாடை எங்க இருந்து வருது? தத்து, குளிக்காம வந்துட்டீங்களா தத்து? உங்க மேல எப்போ என்ன வாடை அடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். நீங்க தானே வந்திருக்கீங்க. ஆனா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், போங்க. பேசுறது மட்டும் இல்ல, உங்க முகத்தையும் பார்க்க மாட்டேன், போங்க. சௌதாமணி, நான் தான் சொன்னேன்ல, நான் இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன்னு. ஏம்மா அப்படி சொல்ற? இத பாருமா, நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நீ காட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்ட, நான் உன் ஆசையை நிறைவேற்றிட்டேன். ஆனா நான் தங்குற இடத்த மட்டும் எதுக்காக தூரமா வச்சீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அன்பே. நாம 2 பேரும் இங்க தனியா இருக்கும்போது தொந்தரவு எதுவும் இருக்க கூடாதுல்ல, அதனாலதான் நாம தனிமையில இங்க சந்தோஷமா ஆடி பாடலாம். உன் வாசலை தேடி வந்தே. விடுங்க. விட்டுட்டேன். நான் உங்களுக்காக அலங்காரம் பண்ணிக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா? நீங்க என் முகத்தையே பார்க்க கூடாது. நீ ஏன் இப்ப தேவையில்லாம என் மேல கோவப்படுற? சரி, நீ கொடுக்கிற தண்டனைய நான் ஏத்துக்கிறேன். இத பாரு, நான் என்னோட கண்களை ஒரு துணியால கட்டிக்கிறேன், சரியா? அவ்வளவுதான், கட்டி முடிச்சாச்சு. அப்ப சரி. இல்ல இல்ல, நீங்க என்ன உங்க வார்த்தை ஜாலத்துல விழ வச்சுட்டு என்ன உங்க காதல் வலையில விழ வச்சிருவீங்க. அதனால உங்களுக்கு தண்டனை என்னன்னா, நான் உங்க கூட பேச போறது இல்ல. ஆனா உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. நான் வந்துகிட்டே இருக்கேன். கண்ணு வேற தெரியல. என்ன இது? ரொம்ப விசித்திரமான வாடையா இருக்கு. நீ போட்டிருக்கிற வாசனை திரவியம் ஏன் இப்படி இருக்கு? ஒரு மாதிரி காட்டு வாசனை வருது. என்ன பண்ற சௌதாமணி? இத பாரு, இவ்வளவு அழகான ராத்திரியை எதுக்காக இப்படி நீ வீணாக்கிக்கிட்டு இருக்க? கிட்ட வாயேன், வா. என்னம்மா இது? ஓங்கி அடிக்கிறிய, வலிக்குதுமா. வேண்டாம், அடிக்காத. இந்த உலகத்துல ஒன்ன தவிர வேற யாருக்கும் என்ன அடிக்கிறதுக்கு உரிமை இல்ல. அதுக்காக இப்படியா? ஐயோ கடவுளே, நான் உனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்கேன். அதை நீ தவறா பயன்படுத்திக்கிட்டா எப்படி? பக்கத்துல வா. ஐயோ, சுத்தி விடாத, தலை சுத்துத. போதும் போதும்.
ஐயோ என்னது சௌதாமணி, உன்னோட தோள்பட்ட பயில்வானுங்களுக்கு இருக்கிற மாதிரி பலமா இருக்க. ஆமா, நீ சௌதாமணி தானே? அட கடவுளே, போன்னு சொல்றல, போயிடு, இல்லைன்னா சாபம் கொடுத்துருவேன். ஓடி போயிடு, போ. அம்மா. ஒரு விசித்திரமான மனுஷன் வருவான். அவன் உடனே தன்னோட உடம்ப புலி மாதிரி மாத்திப்பான். அம்மா அம்மா, புலி புலி. மகாராஜா சீக்கிரம் எந்திரிங்க, நாங்க காட்டை சுத்தி பார்க்க போகணும். மகாராணி சின்ன தேவி, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி சொல்றோம்ல. காட்டுக்குள்ள மனுஷங்களை வேட்டையாடுற புலி இருக்கு. நீங்க 2 பேரும் அந்த காட்டை சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க. பயங்கரமான புலி அது, மனுஷங்களை வேட்டையாடும். அதனால என்ன மகாராஜா, அது வேணா மனுஷங்களை சாப்பிட்டுட்டு போட்டோம். ஆனா நாங்க அதுக்கும் மேல. அடடா, ஐயோ மகாராஜா, நான் எப்பெல்லாம் இந்த மாதிரி அறிவுபூர்வமா பேசுறேனோ அப்பெல்லாம் எங்க அம்மா இந்த மாதிரி தான் அடடா அப்படின்னு சொல்லுவாங்க. மகாராணி திருமலம்பா, அது புலி, பெரிய புலி. மகாராஜா, எங்களை தேவையில்லாம பயமுறுத்தாதீங்க. நீங்களே எங்க கூட வந்து பாதுகாப்பா இருப்பீங்கல்ல. மகாராணி சின்னாதேவி, என்னால வர முடியாது. இன்னைக்கு பூரா நான் அந்த மேடை மேல நிக்கணும். என்ன கொஞ்சம் ஓய்வெடுக்க விடுங்க. நீங்க போங்க போங்க. மகாராஜா, இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி பொழுது போகணும் சொல்லுங்க. ஆனா எனக்கு இங்க நல்ல பொழுது போகுதே. எனக்கு ஒரு காட்டு மூலிகை கிடைச்சிருக்கு. அதை வச்சு நான் சமையல் பண்ண போறேன். வேண்டாம். காட்டு மூலிகையா? மூலிகைய நினைச்சில, சாப்பாட பத்தி நினைச்சுதான் பயப்படணும் மகாராஜா. அதுதான் எல்லாருக்கும் பாதுகாப்பு. எதுக்காக பாதுகாப்பு வேணுங்கிறீங்க? யாருக்கு பாதுகாப்பு? அப்படின்னா நான் மகாராஜா கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க சொல்லி. நாம காட்டுக்குள்ள போறோம்ல. நானும் வரேன். நல்லது நல்லது. நீங்க 2 பேரும் போங்க. நான் உங்க பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்றேன். உங்க கூட ஒரு படைப்பிரிவை அனுப்பி வைக்கிறேன். நன்றி மகாராஜா. அப்புறம் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட குடும்பத்தாரும் வந்திருக்காங்க, குருமாதாவும் வந்திருக்காங்க, அப்புறம் ராஜ நர்த்தகி சௌதாமினி தேவியும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. புலிய தரிசனம் பண்ண, அதாவது காட்டை சுத்தி பார்க்க. ரொம்ப நல்லா இருக்கும். சரி மகாராஜா. ஆனா மகாராஜா, கிளம்புறதுக்கு முன்னாடி காட்டு மூலிகையை வச்சு உங்களுக்கு ஒரு சமையல் பண்ணி கொடுக்கணுமே. மகாராணி திருமலம்பா, மனுஷங்களை வேட்டையாடுற அந்த புலியை நான் வேட்டையாடினதுக்கு அப்புறம் நாம ஒரு விழா நடத்துவோம் இல்லையா? அந்த விழாவுக்கு நீங்க சமைச்சு கொடுங்க. என்ன? நீங்க சொல்றது சரிதான். மகாராஜா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கையால பண்ற சமையல்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சு மகாராஜா. உயிரை காப்பாத்திக்கணும்னா பண்ணிதானே ஆகணும். மகாராஜா, நீங்க ஏதாவது சொன்னீங்களா? நீங்க கிளம்புங்கன்னு சொன்னேன். போங்க, போயிட்டு வாங்க. நான் ராத்திரி முழுக்க சௌதாமணி தேவியோட இடத்துல மயங்கி கிடந்தேன். சிவ 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 சிவா, ஒருவேளை யாராவது நான் இங்க இருக்கிறத பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அட கடவுளே, இங்க இருந்து போயிட வேண்டிதான். பாருங்க பண்டித ராமகிருஷ்ணா, பண்டிதனே ராமகிருஷ்ணா. வணக்கம் மகாராஜா. மந்திரியாரே, இங்க என்ன நடக்குது? மகாராஜா, அங்க பாருங்க, புலியோட கால் தடங்கள். புலியோட கால் தடமா? கண்டிப்பா கண்டிப்பா இருக்குமே. புலி பக்கத்துல இருந்தா அதோட கால் தடம் பதியதானே செய்யும். ஆனா வேடிக்கையான விஷயம் என்னன்னா மகாராஜா, இந்த காலடி தடங்கள் கொஞ்ச தூரம் போன உடனேயே மனுஷனுடைய காலடி தடம் மாதிரி மாறி இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த புலி குருதேவர் தங்கி இருக்க இடத்த சுத்தி வந்திருக்கு. நீ சொல்றது சரிதான் ராமகிருஷ்ணா.
இந்த இடத்துல புலியோட தடம் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் இங்க இருந்து மனுஷனோட கால் தடம் தெரியுது. இது எப்படி சாத்தியமாகும்? மகாராஜா தள்ளுங்கடா டேய் தள்ளுங்க. மகாராஜா 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 என் உயிரை காப்பாத்துங்க. குருதேவா கொஞ்சம் அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை உண்டாச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. மகாராஜா மகாராஜா அந்த லக்கண்ணா சொன்னது உண்மைதாங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் மகாராஜா. நான் என் கண்ணால பார்த்த மகாராஜா. அந்த காட்டுவாசி ராட்சசன் புலியா தன்னோட உருவத்தை மாத்திட்டான் மகாராஜா. என்ன நீங்க சொல்ற எதுக்கும் எனக்கு அர்த்தமே புரியல குருதேவா. எதுக்கு இப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க? குருதேவா, நீங்க என்ன பார்த்தீங்கன்னு கொஞ்சம் விவரமா விளக்கி சொல்லுங்க. அது என்னன்னா மகாராஜா, நேத்து ராத்திரி நான் பிரம்ம ஞானத்தை அடைய காட்டுக்குள்ள போனேன். நான் ஒரு இடத்துக்கு போன உடனே அந்த காட்டுவாசி வந்தான் மகாராஜா. அந்த காட்டுவாசி என்னோட தவத்தை மட்டும் கிளக்கல, புலி மாதிரி தன்னோட உருவத்தை மாத்திக்கிட்டு என் உயிரை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா மகாராஜா. மகாராஜா நான் அப்போ என்னோட மந்திர சக்தியால அங்க இருந்து மாயமாகி என் உயிரை காப்பாத்திக்கிட்டேன். அதோட இப்போ உங்க முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கேன். ஆச்சாரியாரே, நீங்க மாயமானீங்கன்னா மறுபடியும் எங்க தோன்றீங்க? அது இதோ இதுக்கு பின்னாடிதான். அங்க இருந்து ஓடி இங்க வந்துட்டேன். ஆச்சாரியாரே, நீங்க உங்க மந்திர சக்தியால அந்த புலியை ஏன் பஸ்மம் பண்ணல? கண்டிப்பா நான் பண்ணலாம் தான் இருந்தேன். நான் அதை பஸ்மமாக்க முயற்சி பண்ணப்போ அது அங்க இருந்து ஓடிடுச்சு. குருஜி குருஜி, அந்த மனுஷனை சாப்பிடுற புலியோட கால் தடம் உங்க கூடாரத்தை சுத்தி பதிச்சு இருக்கு பாத்தீங்களா? எனக்கு என்ன தோணுது தெரியுமா? அந்த மனுஷங்களை சாப்பிடுற புலி உங்களை பழிவாங்க போகுது. வார்த்தையை வெளியில கக்குங்க குருஜி, சீக்கிரம். மகாராஜா நான் இங்க இருக்க மாட்டேன். எனக்கு விஜயநகரத்துக்கு போறதுக்கு அனுமதி கொடுங்க மகாராஜா. அந்த காட்டுவாசி ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான் மகாராஜா. மகாராஜா எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் அரண்மனைக்கு போய் பிரத்யேக பூஜையை பண்ணலான்னு இருக்கேன். அதோட சக்தியால அந்த காட்டுவாசி அழிஞ்சு போயிடுவான். எனக்கு போக அனுமதி கொடுங்க. வர்ணமாலா, நாம விஜயநகரத்துக்கு போறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணு சீக்கிரம். சுவாமி. குருதேவா, நீங்க போக முடியாது. சரி மகாராஜா. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு உங்க தேவை உண்டாகலாம், உங்க பிரம்ம ஞானத்தோட தேவை உண்டாகலாம். இன்னும் அடையலையே. எத? பிரம்ம ஞானம். எனக்கு இன்னும் அது கிடைக்கல மகாராஜா. என்கிட்ட அது இல்லாதப்போ நான் இங்க இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அது மட்டும் இல்லாம பொதுவா வேட்டைக்கு நீங்க தானே போகணும் மகாராஜா. டேய் மணி, இந்த கிழவை எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போலான்னு முடிவு பண்ணிட்டான். நாம இருக்கிற வரைக்கும் அது நடக்குமா என்ன? இவன் மண்டையிலேயே ஒரு அடி அடிச்சு இவனை. சரி சரி, இவன் கதை முடியிற வரைக்கும் இவனை இங்க இருந்து நம்ம போக விடக்கூடாது. குருஜி, நாங்க தினமும் உங்களை தான் தெய்வமா பூஜிக்கிறோம். ஆமா, அது மட்டும் இல்லாம குருஜி, நீங்க தான் மிகப்பெரிய தைரியசாலியும் கூட. அதுல சந்தேகமே இல்ல. குருஜி, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவரு. தர்மம் பண்றதுல கொடை வள்ளலே. உங்க மனசும் சுத்தம், அதே மாதிரி உங்க ஆன்மாவும் சுத்தமானது குருஜி. பவித்திரமான அந்த கங்கா ஜலம் மாதிரி குருஜி. ஆமா, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குருஜி. ஒரு ராட்சச மிருகத்துக்கு உங்களை மாதிரி பெரிய மகானால தானே மோட்சத்தை கொடுக்க முடியும் குரு. சரியா சொன்ன கண்ணி. ஆமா சுவாமி, உங்களோட புண்ணிய பானை நிரம்பி வழிஞ்சுகிட்டு இருக்கு, அப்படியே ஜொலிச்சுகிட்டு இருக்கு. அதுல இருந்து சில சொட்டுக்களை அந்த புலியோட ஆத்மாவை சுத்தப்படுத்த பயன்படுத்துங்க. நீங்க பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த துஷ்ட ஆத்மாவை புனிதப்படுத்துங்க சுவாமி. குருமாதா சொன்னது ரொம்ப சரியான விஷயம், உண்மையும் கூட. உங்க கருத்தை நான் முழுமையா ஏத்துக்கிறேன் குருமாதா. குருதேவா, நீங்க உங்க பூஜைய இங்கேயே ஆரம்பிக்கலாமே. உத்தரவு மகாராஜா, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. கிழவை சிக்கிட்டா. தனியா மாட்டுவீங்கல்ல, அந்த புலிக்கு ஏறியா உங்களையே தூக்கி போடுறேன். மகாமந்திரியாரே, மகாராஜா, இன்னைக்கு காலையில என்னுடைய மகாராணிகள் 2 பேரும் வனத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால அவங்க கூட குருமாதாவும் போவாங்க, ராமகிருஷ்ணனோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் போவாங்க, அப்புறம் ராஜநர்த்தகி சோதாமினியும் போவாங்க. போறாங்க.
இவங்க எல்லாரோட பாதுகாப்புக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. உத்தரவு மகாராஜா. மகாராஜா, எனக்கும் இவங்க எல்லார் கூடவும் வனத்தை சுத்தி பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்க மகாராஜா. இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவங்க எல்லார் கூடயும் ஒரு ஆண் துணை இருக்கிறது நல்லது தானே மகாராஜா? ரொம்ப ரொம்ப சரியா தான் சொல்றான் இந்த கிழவன். அந்த சௌதாமணி எங்க போனாலும் பாம்பு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு பின்னாலேயே போயிடுவான்ல. சரியா யோசிச்சுக்கீங்க குருஜி. இந்த காட்டுல மனுஷங்களை சாப்பிடுற புலி எல்லாம் இருக்கு. ஆமா சுவாமி, நீங்க அதுக்கு தரிசனம் கொடுத்து அதுக்கு மோட்சத்தை கொடுங்க. நான் மகாராஜா கூட இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நான் மகாராஜா பக்கத்திலேயே இருந்துகிட்டு அந்த காட்டுவாசியை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். இன்னொரு விஷயம், மகாராஜாவோட பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான் குருதேவா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா. நீ அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் காட்ட சுத்தி காட்டு. நானா மகாராஜா? ஆமா, நீயே தான். எனக்கு உன்னோட புத்திசாலித்தனத்து மேல நம்பிக்கை இருக்கு. உத்தரவு மகாராஜா. அற்புதம். மகாமந்திரியாரே, சொல்லுங்க மகாராஜா. அந்த புலியை வேட்டையாட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் மரத்து மேல ஏற ஏற்பாடுகள் பண்ணுங்க. உத்தரவு மகாராஜா. ஐயோ, வனத்துக்குள்ள போகணுமா? ஒருவேளை புலி எதிரில் வந்துச்சுன்னா? அம்மா காளிமாதா, நீதான் என்ன காப்பாத்தணும். பண்டித ராமகிருஷ்ணா, நீ எங்க கூட இருக்கிறத நாங்க பாதுகாப்பா உணர்றோம். உங்களோட அறிவு எப்ப வேணாலும் யார வேணாலும் எந்த ஆபத்துல இருந்து பாதுகாக்கும். ஆனா என்ன யாரு பாதுகாக்கிறது? அத பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. என்ன ஜாக்கிரதை ஜாக்கிரதை வீரர்களே, அந்த புதருக்குள்ள எதுவும் இருக்கு, போய் பாருங்க. இங்க எதுவுமே இல்ல பண்டிதரே. அங்க பாருங்க, அங்க முயல் போயிட்டு இருக்கு. நம்ம இங்கேயே காத்திருக்கலாம். ஏன்னா முயலை தேடிக்கிட்டு கண்டிப்பா அந்த புலி வரும். அதை பார்க்கணும்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராமா, எங்களுடைய சந்தோஷம் உயிரை பறிக்க போகுது. அப்படிதான் இருக்கு பட்டு. புலி வந்தா தலை குனியாத ராமா. ஏன் அப்படின்னா நான் வீர மரணம் அடையணுங்கிறியா? இல்ல, அந்த புலியோட பசிக்கு நான் ஆகாரமா ஆக கூடாதுன்னு நினைக்கிறேன். வாய்முடு. கனிமணி நல்லா புடிச்சுக்கங்க. முயற்சி பண்றேன் குருஜி. கெட்டியா புடிச்சுக்கங்கடா. விடமாட்ட குருஜி. நம்மளோட மொத்த சேனையும் சுத்தி இருக்கிற மரங்கள் மேல ஏறி தயாரா இருக்காங்களா? ஆமா மந்திரியாரே, தயாரா தான் இருக்காங்க. கவனமா இருங்க. குருதேவா, சொல்லுங்க மகாராஜா. எங்க வரைக்கும் வந்திருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. மகாராஜா, என்னால எவ்வளவு மேல ஏற முடியுமோ அவ்வளவு மேல ஏறி இருக்க மகாராஜா. இதுவே ரொம்ப உயரம்னு எனக்கு தோணுது மகாராஜா. என்னால இதுக்கு மேல உயரமா ஏற முடியாது மகாராஜா. நான் இங்கேயே இருந்துகிட்டு உங்களை பாதுகாக்கிறேன் மகாராஜா. அதோட இங்கேயே இருந்துகிட்டு என்னோட பூஜையையும் பண்ணிக்கிறேன். சரி குருதேவா, உங்க விருப்பம் போல செய்யுங்க. முதல்ல உங்களை பத்தி கவலைப்படுங்க. ஏண்டா மணி, ஒரு வழியா இந்த கிழவன் மரத்துல பாதுகாப்பான இடத்துல போய் உட்காந்துக்கிட்டான் பாத்தியா? கீழே இருந்து பார்க்கும்போது அந்த உட்கார்ந்து இருக்கிறத யாராலையுமே கண்டே பிடிக்க முடியாது பாரு. கண்டிப்பா அந்த புலியோட கண்ணுல இந்த கிழவன் படவே மாட்டான்டா. ஒண்ணு பண்ணலாம், நாமளும் அந்த கிழவன் கூட போய் ஒட்டிக்கலாம். அப்புறம் அந்த புலியால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நாம தான் அதிபுத்தி சல்லியாச்சே. சரி சரி, வா போலாம். வா 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 வா. சீக்கிரம் சீக்கிரம் வாடா. டேய் டேய் டேய், எங்கடா வரீங்க? இந்த சிஷ்யர்கள் இருக்க வேண்டியது குருஜியோட பாதத்துக்கிட்ட தான். அதனாலதான் மேல வரும் குருஜி. எங்களையும் அங்க அனுமதிக்கணும் குருஜி. நாங்க டேய் முட்டா வந்துடுறோம். பசங்களா, ஏன் என்னோட தலைமையில ஏறி உட்காந்துக்கங்களா? டேய் 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 டேய், காலை விடுங்கடா, விடுங்க விடுங்க. மணி, சரி சரி, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கடா, உட்காருங்கன்னு சொல்றேன்ல. ஆமா, இதுக்கப்புறம் நமக்கு கவலையே இல்ல. ஆமா. டேய் மகாராஜா,
எல்லா ஏற்பாடுகளும் கச்சிதமா பண்ணியாச்சு. நான் இப்ப விடைபெற மகாராஜா. மந்திரியாரே, நீங்க மரத்து மேல ஏறி என் கூட இருக்க போறது இல்லையா? இல்ல மகாராஜா, அந்த ஏற்பாடை உங்க எடைக்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்கோம். என் உடல் எடையே அது தாங்காது. நீங்க கவலைப்படாம இருங்க மகாராஜா. சாயந்தரமா நான் நல்ல செய்தி கேட்கறதுக்காக கண்டிப்பா வருவேன். நான் விடைபெற மகாராஜா. வாங்க 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 சீக்கிரம். என்ன மகா மந்திரி திமரசு ஏற்பாடுகள் சரியா பண்ணல. எனக்காக ஒரு யானை கூட கொண்டு வரல பாத்தீங்களா? இப்ப பாருங்க, வனத்துல கால்நடையா போக வேண்டியதா இருக்கு. அது சந்தோஷம் தானே. வனத்துல பாத யாத்திரை பண்ற சுகமே தனிதான். இங்க மட்டும் ஒரு நடனம் ஆடுற மயில பார்த்தா எனக்கு ஆனந்தமா இருக்கும். எனக்கு புலிய பார்க்கணும் போல இருக்கு. தயவு செஞ்சு நீங்க அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த புலி இங்க வந்தல கொள்ளாதுன்னு. ஒரு வேளை வந்துலுச்சுன்னா நம்மள யாரும் உயிரோட இருக்க முடியாது. புளிஞ்சுதான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.